Guys, இன்னைக்கு நம்ம என்னோட ப்ராஜெக்ட்டை பத்தி பார்க்க போறோம். என்னோட ப்ராஜெக்ட் என்னன்னா காலேஜ் அட்மிஷன் போர்ட்டல். இந்த போர்ட்டலை யூஸ் பண்ணி காலேஜஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கிற கம்யூனிகேஷன் கேப்பை வந்து ஈஸியா வந்து குறைக்கலாம். அதுக்காக நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து பண்ணியிருக்கேன். இந்த அப்ளிகேஷன் வந்து 4 செக்ஷனாக வந்து இருக்கும். 4 செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து சூப்பர் அட்மின் ஆகும், செகண்ட் செக்ஷன் வந்து காலேஜ் அட்மின் ஆகும், தேர்ட் செக்ஷன் வந்து டிபார்ட்மெண்ட் அட்மின் ஆகும், ஃபோர்த் செக்ஷன் வந்து ஸ்டூடெண்டாகவும் இருக்கும். இதோட யூஐ தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து உள்ள வரக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிரியேட் ஒன் கொடுத்துட்டு அவங்க புதுசா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சைன் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருந்தாங்க, அவங்க கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா சைன்இன் பண்ணி யூஸ் பண்ணலாம். சூப்பர் அட்மினுக்கு வந்து டைரக்ட் சைன்இன் வந்து இருக்கும். அதே மாதிரி காலேஜ் அட்மினுக்கும் டிபார்ட்மெண்ட் அட்மினும் அவங்களால ஸ்ட்ரெயிட்டா வந்து யூசர் வந்து கிரியேட் பண்ண முடியாது. காலேஜ் அட்மின்ஸ்க்கு வந்து சூப்பர் அட்மின் தான் யூசர் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி அட்மினுக்கு டிபார்ட்மெண்ட் அட்மினுக்கு வந்து காலேஜ் அட்மின்ஸ் தான் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா ஒரு லேயரா எப்படி ஒர்க் ஆகுது, அத்தன்டிகேஷன்ஸ் எப்படி இருக்கு, நேவிகேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம உள்ள போயிட்டு ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் அட்மின் லாகின் பண்ணிக்கிறேன். இதுதான் சூப்பர் அட்மினோட பேஜ். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்த சூப்பர் அட்மினோட பேஜ்ல வந்து என்னென்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆடிட் லாக் இருக்கும். இந்த ஆடிட் லாக்ல வந்து யார் யார் அப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன பெண்டிங்ல இருக்கா, கம்ப்ளீட்டட் இருக்கா, இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே வரும். யார் யார் ரிஜெக்ட் பண்ணாங்க, எந்த யூசர்ஸ் என்ன வேலை செஞ்சுன்றாங்க இதுல வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து யூசர் மேனேஜ்மெண்ட். யூசர் மேனேஜ்மெண்ட் செக்ஷன்ல வந்து யார் யார் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கரண்ட் அவங்களோட மெயில் ஐடிஸ் என்னென்ன ட்ராக் பண்ணிக்கலாம், யார் என்ன ரோல் அதெல்லாம் ட்ராக் பண்ணிக்கலாம், அவங்க ஆக்டிவா இருக்காங்களா இல்லை அவங்களோட அன்ஆத்தரைஸ்டா இருந்தா அவங்கள பிளாக் பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம். சேம் டைம் நீங்க வந்து அட்மின்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த அட்மின்ஸ் கிரியேட் பண்ணக்குள்ள இது வந்து காலேஜோட அட்மின்ஸை வந்து கிரியேட் பண்றது. நான் இது வந்து ப்ராடக்ட் யூனிட்டிவ்ல தான் வந்து பண்ணேன். இப்போ இந்த இடத்துல நேம்ஸ் மெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் இந்த மெயில் ஐடி ஓடிபி கொடுத்தீங்கன்னா மெயில் ஐடி வந்து ஓடிபி வந்து போகும். சேம் லைக் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா, ஒரு நிமிஷம். மெயில் ஐடி நான் ஆல்ரெடி நிறைய மெயில்ல போட்டுட்டேன், அதனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. 260 சாரி கைஸ். ஃபுல் நேம் வந்து நான் என்னோட வெங்கடேசன் வச்சுக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து நீங்க உங்களோட பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. நான் பாஸ்வேர்டு வச்சுக்கிறேன். இந்த ஃபோன் நம்பர் வந்து ஒரு 10 டிஜிட் நம்பர் போடுவோம். சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அவங்களோட மெயில் ஐடி வந்து ஓடிபி போகும். அந்த மெயில் ஐடி ஓடிபி எடுத்து வந்து இந்த இடத்துல கரெக்டாக போட்டா வேலிடேஷன் வந்து கூகுள் இமெயில் வேலிடேஷன் வந்து முடிஞ்சிட்டு அந்த ஐடி வந்து இந்த இடத்துல காலேஜ் அட்மினா ஆட் ஆயிடும். அதுக்கப்புறம் கோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இப்போ அதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். கோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த இடத்துல காலேஜஸோட கோர்ஸ் எத்தனை இருக்கு அதுன்னு சொல்லி மேனேஜ் பண்ணிக்கிறது. அடுத்து சாட் பாக்ஸ்ல தான் நான் வந்து பை சாட் வந்து யூஸ் பண்ணேன். அந்த பை சாட்ல யூஸ் பண்ணக்குள்ள காலேஜ் அட்மின்ஸ் வந்து சூப்பர் அட்மின்ஸ்க்கு மட்டும் தான் டைரக்டா மெசேஜ் பண்ணிக்க முடியும். இப்போ சூப்பர் அட்மின்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெசேஜ் பண்ணிக்க முடியாது. அதே டைரக்ஷன்ல தான் நான் வந்து இது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து அட்மின்ஸ் வந்து பார்ப்போம். காலேஜ் அட்மின் வந்து பார்ப்போம். காலேஜ் அட்மின்க்கு என்ன மெயில் ஐடி கொடுத்தேன், ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன். யா, இதுதான் வந்து காலேஜ் அட்மின். இந்த காலேஜ் அட்மின்ல வந்து 7 செக்ஷன் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட். இந்த அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணாங்கன்னா அந்த மேனேஜ் பண்றதும், இந்த ஆக்ஷன்ஸ்ல போனீங்கன்னா அவங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கும். அந்த அப்ளிகேஷன்ஸ் பார்த்துட்டு அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா அதை வெரிஃபை பண்ணிட்டு நம்ம வந்து அப்ரூவ் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா ரிஜெக்ஷனும் பண்ணிக்கலாம். இப்போ அப்ரூவ் கொடுத்தா அப்ரூவ்னு சொல்லிட்டு மெயில் போகும், ரிஜெக்ஷன் வந்துச்சா ரிஜெக்ஷன் சொல்லிட்டு மெயில் போகும். இப்போ எக்ஸ்போர்ட் சிவி கொடுத்தீங்கன்னா அவங்களோட டீடைல்ஸ் நம்ம ஃபெச் பண்ணி ஒரு எக்ஸல் ஷீட்டா வந்து கொடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து கோர்ஸ் செக்ஷன் போகலாம். கோர்ஸ் செக்ஷன்ல இதே மாதிரி தான் சூப்பர் அட்மின் இருந்தது அதே ஆக்சஸ் தான். கோர்ஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு என்னென்ன இதுன்னு ட்ராக் பண்ணிக்கலாம். இங்க ஒரு இதுவும் அப்ரூவ் கொடுக்கக்குள்ள டோட்டல் கவுண்ட்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். நெக்ஸ்ட் செக்ஷன் போனா ஸ்லாட். இப்போ இந்த ஸ்லாட்ஸ் எதுக்கு இருக்குன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாமே முடிச்சுட்டு ப்ராசஸ் அப்ளிகேஷன் போட்டு அவங்க வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டூடெண்டா காலேஜுக்கு வந்து வர வச்சு அவங்களோட அப்ளிகேஷன்ஸ் வாங்குறது, அந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண வைக்கிறது, அதோட எல்லாத்தையும் பண்றதுக்கு தான் ஸ்லாட் வந்து இது பண்ணியிருக்கோம்.
ஒரு நாளைக்கு 10 செக்ஷன் சம்திங் அந்த மாதிரி கிரியேட் பண்ற ஒரு இதுவும் பொறுத்து ஸ்லாட் டைமிங் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸ்லாட் கிரியேட் பண்ணிட்டு அவங்களுக்கு இது பண்ணா அவங்களுக்கு எல்லாம் ஒரு மெயில் போயிட்டு இந்த மாதிரி ஸ்லாட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரோம். இந்த சூப்பர் அட்மின் சரி காலேஜ் அட்மின்ஸ்ல பண்றது வந்து ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போகும். இதே நான் டிபார்ட்மெண்ட் அட்மின்ஸ்ல வச்சிருக்கேன். அதை நான் நெக்ஸ்ட் செக்ஷன்ல காமிக்கிறேன். இப்படி இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட்ஸ். இதுல ரிப்போர்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிடும். இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சேட்ல இதே மாதிரி தான் காலேஜ் அட்மின்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் அட்மின்ஸுக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெசேஜ் பண்ணிக்கலாம், சேர்ந்துட்டு சூப்பர் அட்மின்க்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம இந்த காலேஜ் அட்மின்ஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட் சைடு போனோம்னா ஸ்டூடெண்ட் வந்து காலேஜ் அட்மின்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியாது. அதே அட்மின்ஸும் காலேஜ் அட்மின்ஸும் ரிப்ளை பண்ணிக்கலாம், மெசேஜ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சூப்பர் அட்மின். இதுல இன்னொரு ஃபேண்டாஸ்டிக்கான விஷயம் என்னன்னா பாட் வந்து இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க. இந்த பாட் வந்து ரேக் சிஸ்டம் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நான் சொல்ல போறது. ரேக் சிஸ்டம் உள்ள போகக்குள்ள சாரி பேட்டரி க்ளோஸ் ஆக போகுது, ஒரு 2 மினிட்ஸ். இப்போ காலேஜஸோட இதுல என்ன இருக்குன்னா இந்த பாட்ல என்ன பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல நம்ம டேட்டா வந்து அப்லோட் பண்ணிட்டோம்னா இந்த டேட்டா அப்லோட் பண்ண டேட்டா வச்சு ட்ரெயின் ஆயிட்டு அந்த ட்ரெயின் ஆன டேட்டாக்கு மட்டும்தான் அவங்களோட கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணும். இதை நான் எது ஓவர் கம் பண்ணி பண்றதுக்கு எடுத்து வந்தேன்னா மேக்ஸிமம் வந்து காலேஜஸ் வந்து ஃபேஸ் பண்ண பிரச்சனை என்னன்னா டீலர்ஸ் வந்து ஒரு காலேஜஸ்க்கு கூப்பிட்டு வராங்கன்னா அந்த காலேஜஸ்க்கு மட்டுமே அவங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ மற்ற காலேஜஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிய ஆரம்பிச்சுன்னா இதோட பெஸ்ட் காலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அட்மிஷன் போடாம வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் நான் இந்த இது ட்ரை பண்றேன். இப்போ நம்ம இந்த கொடுக்குற டேட்டா வச்சு வந்து ட்ரைன் ஆயிட்டு இந்த டேட்டாக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் இந்த காலேஜஸ் இந்த சாட்பாட் வந்து ஆன்சர் பண்ணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் மூவ் ஆகும். ஸ்ட்ரெயிட்டா ஸ்டூடெண்ட்டுக்கு போயிடுவோம். ஸ்டூடெண்ட் சைட் போனாங்கன்னா எங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் இருக்கும். டேஷ்போர்டுக்குள்ள அப்ளிகேஷன் ஃபில் பண்றது இருக்கும். அப்ளிகேஷன்ஸ்க்கு அப்புறம் கோர்சஸ்க்கு அப்புறம் ஸ்லாட் புக் பண்றது, அதுக்கப்புறம் சேட். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் சேட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா சேட் பாட் இருக்கு. சேட் பாட் இருக்குன்னா ஒரு காலேஜஸ் தகுந்த மாதிரி மட்டும்தான் இதை ஆன்சர் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் அபவுட் சண்முகான்னு பாத்தீங்கன்னா சண்முகா பத்தி மட்டும் சொல்லுவோம். இதுதான் யுவர் டைரக்ட் இங்க பாருங்க, நான் மேல போட்டு செக் பண்ணிருக்கேன். எக்ஸ்பிளைன் அபவுட் சண்முகன் போட்டா சண்முக பத்தி மட்டும் தான் சொல்லுவோம். அதர் காலேஜஸ் பத்தி போட்டா வந்து சொல்லாது. ஏன்னா நம்ம இதுக்கான டேட்டாஸ் வந்து கொடுக்கல. நம்ம டேட்டாஸ் என்ன கொடுக்குறோமோ அதை பத்தி மட்டும் தான் இது பேசுவோம். தேங்க்யூ கைஸ். கீப் வாட்சிங்.